சாட் ஜிபிடி. ஜிபிடினா ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். மைண்ட் ப்ளோயிங் என்ற ஒரு வேர்டுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த சாஃப்ட்வேர் சாட் ஜிபிடி. டெக்னாலஜியில் இருக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர். குறுகிய காலத்திலே பெரிய வளர்ச்சி அடைந்து சோஷியல் மீடியாவில் கூட பெரிதும் பகிரப்படுற ஒரு சாஃப்ட்வேர் தான் சாட் ஜிபிடி சாஃப்ட்வேர். இன்னும் சில பேர் சில ஹைப்போதிசிஸை கொண்டு வராங்க, இது கூகுளுக்கே ஒரு சேலஞ்ச் டஃப் கொடுக்குற ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் openai.com chat.openai.com மறுபடியும் சொல்கிறேன், chat.openai.com இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதில் ட்ரை நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம், சேட் பண்ணலாம், அது உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த சாட்பாட்ஸ் இண்டஸ்ட்ரியில் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்த சாட்பாட்லே த பெஸ்ட் சாட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸ்லேருந்து பெரிய பெரிய பத்திரிக்கைலாம் இதை பாராட்டிக்கிட்டே இருக்குது. நவம்பரில் போன வருஷம் ஆரம்பித்த இந்த சாட்பாட் ஒரு குறுகிய காலத்திலே பாருங்கள், ஒரு 2 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலராக ஆகிருக்கு. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இதை பற்றி சொல்லும்போது நான் உடனே இதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூடியூப் சேனலில் ஆட்சன்ஸை பற்றி, கான்டென்ட்டை பற்றிலாம் நிறையா பேசியிருக்கோம். அதுக்கு ஒரு பூமிங்காக இந்த சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாட்பாட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் எழுப்பினீங்க அப்படின்னா அதுக்கு 1 லைனில் ஆன்சர் கொடுக்குறதில்ல, கொஞ்சம் டீட்டெயில்டாகவே ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர்ஸ் பெரும்பாலும் கொஞ்சம் யூனிக்காக தாங்க இருக்குது. ஸோ இந்த கான்டென்ட்லாம் எடுத்து நீங்கள் பிளாகில் போட்டு நீங்கள் யூனிக் பிளாகை ரெடி பண்ணி ஆட்சன்ஸ்க்கும் அப்ரூவல் பண்ணலாம். இது என்னுடைய சஜஷன்ஸ். ஸோ இந்த சாட்பாட்டை பார்த்ததுமே நிறைய பேருக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் நம்ம ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணக்கூடாது? பிளாகில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கான்டென்ட் தானே, கான்டென்ட் இந்த சாட்பாட்லேருந்து எடுத்துக்கலாம், ஏன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கான்டென்ட் க்ரியேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, சாட்பாட்டை யூஸ் பண்ணி கான்டென்ட்டை கெட் பண்ணி, இது இந்த கான்டென்ட் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் கொடுத்தா கான்டென்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்டென்ட் எடுத்து பிளாகில் போட்டு ஆட்சன்ஸ் அப்ரூவல் பண்ணலாமே. ஒரு யூடியூபர் நான் அப்ரூவ் பண்ணி $15 ஏர்ன் பண்ணிட்டேன்னு கூட சொல்கிறார். ஸோ இந்த சாட்பாட்ன்றது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, யூ கேன் ஹாவ் அ பிளாக் அண்ட் யூ கேன் புட் கான்டென்ட்ஸ் ஆன் யுவர் பிளாக் பை கெட்டிங் த கான்டென்ட் ஃப்ரம் திஸ் சாட் ஜிபிடி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரியில் பெரிதும் பேசப்படுற ஒரு டாபிக். இது என்னுடைய வீடியோ கேட்குறவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஜிபிடின்ற வேர்டு சென்றடையுது. கூகுளும் காம்படிட்டிவாக ஒரு ஜிபிடிக்கு காம்படிட்டிவாக ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. வெகு விரைவில் அதை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க. OpenAI அப்படின்ற ஒரு கம்பெனி கொண்டு வந்தது தான் இந்த ஜிபிடி சாட்பாட். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, கான்டென்ட் க்ரியேஷன் மட்டும் இல்லை, கஸ்டமர் என்கேஜ்மெண்ட், ஈவன் யூ கேன் ரைட் கோட், டீபக் கோட், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. பல விஷயத்தை இந்த சாட்பாட் செய்து, சாட் ஜிபிடி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இது வரவேற்க தகுந்த விஷயம். இதில் சில கிரிட்டிசிசமும் இருக்குது. இந்த மாதிரி மெஷின்ஸே எல்லாம் செஞ்சுட்டு போனால் ஹியூமன் பீயிங்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் டெக்னாலஜி வளர 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 வர கிரிட்டிசிசம் தான். இட் வில் பி ஆல் ரைட். நீங்கள் டெக்னாலஜி மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை கேட்குற யாராக இருந்தாலும் ஜஸ்ட் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு chat.openai.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய டெக்னாலஜிக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இட் வில் சேவ் யுவர் டைம் அண்ட் இட் வில் ஹெல்ப் ஃபார் யுவர் ஒர்க். ஓகேங்களா? ஆஸ் எ கோடர், ஆஸ் எ கான்டென்ட் க்ரியேட்டர் இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாட் ஜிபிடின்றது இப்போ ட்ரை வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் பெய்ட் வெர்ஷனாக மாற்றுவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இட்ஸ் அ ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர். இவங்க தே ஹாவ் த டைப் வித் மைக்ரோசாஃப்ட், அந்த மாதிரிலாம் டைப் பண்ணியிருக்காங்க.
அதில் இருந்தெல்லாம் டேட்டாஸ் வந்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. சில விஷயம் தெரில அப்படின்னா தெரிலன்னு ஒத்துக்குது இந்த சேட்பாட். ஓகேங்களா? நான் இதை ட்ரை பண்ணேன். சில கொஸ்டின்ஸ் நான் கேட்டால் அதுக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறதுக்கு கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐ வில் ஆஸ்க், நாட் ஒன் கொஸ்டின். ஏன்னா வி ஹாவ் சம் டீட்டெயில்டு கான்டென்ட் இல்லையா, அதனால் அது ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். வர ஆன்சர்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். ஒரு blog கண்டென்ட் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து சேட்பாட் யூஸ் பண்ணுங்கள், கான்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், blog பப்ளிஷ் பண்ணுங்கள், AdSense அப்ளை பண்ணுங்கள். அப்ரூவ் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் அ கோடர், you try to write code and debug the code using the ChatGPT. If you are a content creator, try to use ChatGPT. If you are into customer service and customer engagement or lead generation, try using ChatGPT. ஸோ ChatGPT பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.